ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சார்மிங் சாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு பிரியாணி இலை, பட்டை 1, அன்னாச்சிப்பூ 2, ஏலக்காய் 1, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இப்போ அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நாலு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்த்ததுனால கொஞ்சம் தெளிக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், தனியாத்தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்ததும் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம அரைச்சி சேர்த்ததுனால குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ மூடி போட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது சிக்கன் வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, குழம்பும் நல்லா திக்காக இருக்குது. வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.